ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நான் பதிவு பண்ண போறேன். ஆப்பிள் இந்த ஆப்பிள் கம்பெனியை சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வழியில அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எபிக் கேம் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்க கிட்ட நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு. அதுல பிரபலியமான ஒரு கேம்னா ஃபோர்ட்நைட். இது வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க அஃபிஷியலா அதுல இருந்து வெளியேறிட்டாங்க. என்ன காரணங்கிறத நான் இந்த வீடியோல பதிவு பண்றேன். இப்போ ஆப்பிள் கம்பெனிக்கும் இந்த எபிக் கேம் ஸ்டோருக்கு தானே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதோட சேர்த்து மூணாவது ஒரு கம்பெனி ஜாயிண்ட் ஆயிருக்கு. அவங்க யாரு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஸோ அதுக்கு நீங்க வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப நாளா ஆப்பிளுக்கும் எபிக் கேம் ஸ்டோருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கால ஆப்பிள் மேல நிறைய கேஸ போடுறாங்க. பட் வின் அப்படிங்கிற ரிசல்ட் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்பிளுக்கு தான் கிடைக்குது. சரி, அமெரிக்கால தான் நம்மளால வந்து வின் பண்ணி மேல வர முடியல. நம்ம என்ன பண்ணுவோம், யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போய் ஆப்பிள் மேல கேஸ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மேல யூரோப்பியன் யூனியன்ல கேஸ போடுறாங்க. ஸோ அமெரிக்கால உள்ள சட்டத்திட்டங்களுக்கும் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதுல சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிக் கேம் ஸ்டோர் என்ன பண்றாங்க, அங்க உள்ள அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்ட் இருக்குல்ல, அதை முழுமையா பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஆப்பிளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. எங்க அமெரிக்கால இல்ல, யூரோப்பியன் யூனியன்ல. யூரோப்பியன் யூனியன்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 18 கண்ட்ரி ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிகள் எல்லாத்துலயும் வந்து ஏற்றக்கூடிய அந்த ஆக்ட் வந்து செயல்படும் அப்படிங்கிற ரீதியில இருக்கு. ஸோ அதனால எபிக் கேம் ஸ்டோர் வந்து தைரியமா ஆப்பிள் மேல பல வழக்குகளை போடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் போது இது எதனால இந்த கேஸ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த எபிக் கேம் ஸ்டோர் வந்து நிறைய ஆப்ஸை வந்து பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி லிஸ்ட் பண்ணும் போது இவங்க நார்மலா ஒரு யூசர் வந்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை அவர் பர்ச்சேஸ் பண்ண முயற்சி பண்றாரு. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும் போது இந்த ஆப் ஸ்டோர் இருக்குல்ல, அவங்க 30% வந்து கமிஷன் வாங்குறாங்க. இப்படி கமிஷன் எடுக்கிறதுனால இந்த எபிக் கேம் ஸ்டோருக்கு பெரிய தலைவலியா இருக்கு. ஸோ இதுல இருந்து எப்படியா நம்ம விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சின்ன சேஞ்சஸை கொண்டு வராங்க. எந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு யூசர் ஐபோன் யூசரா இருந்தா அவர் இந்த ஃபார்ட்நைட் கேமை வந்து அவருடைய போன்ல யூஸ் பண்றாரு. ஸோ அதுக்கு இன்ஆப் பர்ச்சேஸ் பண்றாரு. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும் போது அந்த பேமெண்ட் தளம் இருக்குல்ல, அந்த பேமெண்ட் தளம் வந்து அந்த ஆப் ஸ்டோர்லயே இருக்கும். ஆனா எபிக் கேம் ஸ்டோர் என்ன பண்றாங்கன்னா, எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம யூசர் பேமெண்ட் பண்ணும்போது அது அந்த தளத்திலிருந்து வெளியே போய் எபிக் கேம் ஸ்டோர்ல பே பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்ச ஆப்பிள் என்ன பண்ணாங்க, உடனே ஃபோர்ட்நைட் கேமை வந்து அந்த தளத்துல இருந்தே தூக்கிட்டாங்க. அதாவது ஆப் ஸ்டோர்ல இருந்தே தூக்கிட்டாங்க. ஸோ அங்கதான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையே. இந்த பேமெண்ட் பிரச்சனையை தான் ஊதி பெருசாக்கிட்டாங்க இந்த எபிக் கேம் ஸ்டோர். வேற ஒண்ணும் இல்ல, ஆப்பிளுக்கும் இந்த எபிக் கேம் ஸ்டோருக்கும் உள்ள பிரச்சனை இதுதான். சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் போது ரீசெண்டா ஒரு நியூஸ், உலகத்திலே நாங்க தான் ஃபர்ஸ்டா பான் ஆப் பிரவுசரை வந்து நாங்க லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா எங்க யூரோப்பியன் யூனியன்ல ஒரு கம்பெனி வெளியிடுறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஆல்ட் ஸ்டோர் PAL அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு யாரு ஃபண்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த எபிக் கேம் ஸ்டோர் தான் இந்த கம்பெனிக்கு ஃபண்ட் பண்றாங்க. அப்படி ஃபண்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா, ஆப்பிள், அப்புறம் எபிக் கேம் ஸ்டோர், அதுக்கப்புறம் ஆல்ட் ஸ்டோர் PAL, இவங்க 3 பேரும் இப்ப ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய ரூல்ஸுக்கே எதிரான ஒரு விஷயம், நாங்க இத வந்து அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யூரோப்பியன் யூனியன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்ட் படி ஏதோ ஒரு இடத்துல வந்து இது அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஆப்பிளால ஒன்றும் பண்ண முடியல, முடங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படி முடங்கிட்டு இருக்கும் போது அது வைரல் ஆகுது. வைரல் ஆகும்போது எபிக் கேம் ஸ்டோர் வந்து ரியாக்ட் பண்றாங்க. சரி, நீ இந்த பான் ஆப் பிரவுசரை வந்து அனுமதிக்கிற, அப்புறம் ஏன் நீங்க ரெட்டிட்டை வந்து அனுமதிச்சீங்க, அந்த ரெட்டிட்டுக்கு ஏன் அவார்டு எல்லாம் கொடுத்தீங்க, முதல்ல அந்த ரெட்டிட்டை வந்து தூக்குங்க உங்களுடைய தளத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு யாரு, எபிக் கேம் ஸ்டோர் வந்து வெளியிடுறாங்க. என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு இப்ப ஆப்பிள் முடங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆல்ட் ஸ்டோர்
பிஏஎல் இருக்காங்கல்ல, அவங்க அபிஷியலா எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிடுறாங்க. அதாவது உங்களுக்கு தான் 18 வயசு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அனுமதிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சாடுறாங்க. 18 வயசை எதை வந்து ஹைலைட் பண்றாங்கன்னா, ஆப்பிளோட ஐபோன் இருக்குல்ல, அது வந்து 18 வருஷம் ஆயிருச்சாம். சோ அதை அப்படியே மையப்படுத்தி இவங்க எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிடுறாங்க. சோ அண்ணன் இப்ப 3 பேரும் ஒருத்தருக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் யூரோப்பியன் யூனியன்ல ஆப்பிளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா சார்ஜர் விஷயத்திலேயே தலையை குனிஞ்சவங்க இந்த விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சோ இந்த மாதிரி பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. சோ உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பான் பிரவுசர் ஆப்பை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது வேர்ல்டுக்கே கிடையாது. யூரோப்பியன் யூனியன்ல அங்க வைக்கக்கூடிய நாடுகள்ல இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. சரி, இந்த ஆல்ட் ஸ்டோர் பிஏபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மார்க்கெட் பிளேஸ். அதாவது இவங்க முழுக்க முழுக்க எந்த மாதிரி ஆப்ஸை ப்ரொவைட் பண்றாங்கன்னா, யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ஆப்பிளோட ஐபோனை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்காக இவங்க யூரோப்பியன் யூனியன்ல திறந்து வச்சதுதான் ஒரு பெரிய ஆப் மார்க்கெட் பிளேஸ். தேர்ட் பார்ட்டி சோர்ஸா செயல்பட்டு இருக்காங்க. இந்த தளத்துக்குள்ள போனா எல்லாமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். எல்லா விதமான ஆப்ஸையும் ஃப்ரீயா நம்ம ஐபோன்ல சேவ் பண்ணி பயன்படுத்தலாம். அந்த மாதிரி விஷயங்களை தான் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் இந்த எபிக் கேம் ஸ்டோர் வந்து ஃபண்டை கொடுக்குறாங்க. ஸோ சர்ச் பண்ணி பார்த்ததுல இவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுவே போதுமானது. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். ஸோ இது ஒரு 4 பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க. யூடியூப்காரன் இல்ல, யூடியூப். ஸோ அதுல ஒன்றை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒரே ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோல பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆப்பிள், எபிக் கேம் ஸ்டோர், அதுக்கப்புறம் 3வதா ஆல்ட் ஸ்டோர் பிஏஎல் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆப்பிளை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. வரும் நாட்கள்ல எந்த மாதிரி ஆக்ஷன் ஆப்பிள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பின் பண்ணிக்கங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா என்ன பண்ணுங்க? அன்லைக்.